புதிய பாதை ஜவுளி பொறியியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சியாளர் வி மோகனப்பிரியா அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேடம். வணக்கம் ஆஷா. மேடம், நீங்கள் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கிற ஒரு வித்தியாசமான ஃபீல்டில் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக இருந்திருக்கீங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்திருக்கீங்க. இப்போது நிறைய அந்த துறையில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை கேட்கும் பொழுது இதை பற்றி பெருசாக ஒரு தெளிவு எனக்கு இல்லை. உங்களுடைய ப்ரொஃபஷன் புரியுது, ஆனால் அந்த ஃபீல்டு என்ன அது பெருசாக புரியல. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்படுறது புதுசு. ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நமக்கு தெரியும், மாடலிங் பண்ணுறது, டிசைனிங் பண்ணுறது அப்படின்னா தெரியும். பட் இந்த டெக்ஸ்டைலில் இன்ஜினியரிங் பண்ணுறது அப்படின்னா என்ன, அதை சொல்லுங்கள் மேம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் 2002 பேச்சுலர்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கிராஜுவேட் ஆனேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1998 அப்போ பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, பேச்சுலர்ஸ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருந்தது. அப்போ கவுன்சிலிங் அப்போ எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிலாம் இருந்ததோ, டெக்ஸ்டைல் டெக்னாலஜியும் ஒரு இன்ஜினியரிங், இந்த பிடெக்னு சொல்லுவாங்க. அது கிராஜுவேட் ஆனால் உங்களுக்கு பிடெக் அப்படி. அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் எங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மாஸ்டர்ஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு அந்த டிகிரி கொடுக்குற அந்த சர்டிஃபிகேஷன். நம்மளுக்கு டிகிரி கிடைக்கும் இல்லையா, அது அஃபிலியேட்டட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஆமா, ஃபர்ஸ்ட் அது எங்களுக்கு கிடைச்சது, அப்புறம் மாறி போச்சு. என்னோட மாஸ்டர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட சான்றிதழ் இருக்கும். அதே மாதிரி எனக்கு 2 மாஸ்டர்ஸ் இருக்கு. நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த வித்தியாசம், அதுக்காக நான் அதை சொல்றேன். ஒன்று பேச்சுலர்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு சொன்னேன் இல்லையா, அது அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல இருக்கும் டெக்ஸ்டைல். அதில் அங்கேருந்து கவுன்சிலிங்கில் நான் கிடச்சி போனது தான் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிடெக் படித்தது. இப்போ வித்தியாசம் என்னன்னா, நான் 2 மாஸ்டர்ஸ் இருக்கு எனக்கு. ஒன்று மாஸ்டர்ஸ் இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இன்னொன்று மாஸ்டர்ஸ் இன் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜினா நான் ஃபேஷன் படித்தேன் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி தெரியுமா? தரமணி தெரியும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் அது. அது ரொம்ப ஃபேமஸ். ஃபேஷன்னா என்ன, ஒரு ட்ரெண்ட், எப்படி டிசைன் பண்ணுறாங்க, என்ன கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது, அப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன, ஒரு ரேம்ப் வாக் இருக்கும், அது மாதிரிலாம். ஸோ அப்போ நான் படிக்கும்போது 2002 போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா இன் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு டிகிரி. இது டிப்ளமா கோர்ஸ் அது, ஆனால் 2 வருஷம் அது. ஸோ அது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், அதுதான் இந்த நிஃப்ட்ல எனக்கு கிடைச்சது. அதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதி தான் போகணும். கிடைச்சது 2 வருஷம் பண்ணது. இப்போ என்ன வித்தியாசம் நான் சொல்றேன். இப்போ அதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிட்வேர் டிசைன் இருக்கும், ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் தனியா இருக்கும். இப்போ கொஞ்சம் மாறி போச்சு எல்லாமே. நிஃப்ட்லயே பாத்தீங்கன்னா நாங்க கிராஜுவேட் ஆயிட்ட அப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு, டிகிரியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு 2 வருஷம் டிப்ளமா கிடைச்ச அப்புறமும் கூட 1 வருஷம் பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. எங்க பேட்ச்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அதை டிகிரியா மாத்திக்கிறதுக்கு. அது 2009 நாங்க எல்லாம் பண்ணோம், எங்களோட பேட்ச். அப்போ 3 வருஷம் நாங்க படிச்சிருக்கோம் அந்த கோர்ஸை. அப்பதான் எங்களுக்கு டிகிரியா கிடைச்சது. இது ஒண்ணு. இப்போ டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கும் இப்போ சொன்னீங்களா ஃபேஷன் டிசைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ். இப்போ நிஃப்ட்லயே நான் படிக்கும்போது கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி சொன்னேன் இல்லைங்களா, இது டெக்னாலஜிஸ்ட் எல்லாம் படிக்கிறது. அதுல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கும், டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் பத்திலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் ஃபைபர்லாம் எப்படி இருக்கும், ஒரு ஃபைபர் இருக்கு. இப்போ நீங்க ஒரு வுட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வுட் இருக்குது, மேல் பகுதி சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்ல, மேலே பார்க்கறதுக்கும் அதை கட் பண்ணி ஒரு சைடா பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்டான ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது அந்த மாதிரி தான் ஒரு ஃபைபர். இப்போ நம்ம துணி தைச்சிருக்கோம்னா அது எத்தனையோ ஃபைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு. நம்ம ஒரு துணி போடுறோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராசஸிங் போகும். அது டையிங் இருக்கு, ஸ்பின்னிங் இருக்கு, வீவிங் இருக்கு. வீவிங் ஆர் நிட்டிங் சொல்லுவோம். வீவிங்னா உங்களுக்கு தெரியும், இது ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த ஒரு யான் ட்விஸ்ட், அதுக்கே ப்ராசஸ் இருக்கு. ஒரு ஃபைபர், ஒரு ட்விஸ்டட் யான், ஃபைபர்லேருந்து யான் ஆகும். யானுன்னா அதை ட்விஸ்ட் பண்ணி ஒரு கப்பல் ஆஃப் எல்லா ஃபைபர்லாம் ஒன்னாக்கி அதுக்கப்புறம் நம்ம வீவ் பண்றோமா இல்ல நிட் பண்றோமா அப்படிங்கிறது இருக்கு. வித்தியாசமா என்ன மாதிரி நம்மளுக்கு வேணும், எந்த வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் அதை. இப்போ டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் படிப்பாங்க, ஆனா இன்டெப்த் ரொம்ப பரவலா இருக்காது. அவங்களுக்கான என்ன படிக்கணுமோ அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஒரு இது இருக்கும், படிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குல்ல, 10th முடிச்சோன்னா பண்றாங்களா, ஆனா 12th முடிச்ச அப்புறம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து. இப்போ டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸே 3 வருஷம் முடிச்சுட்டு 2வது வருஷத்துல லேட்டரல் என்ட்ரியா ஜாயின் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். இப்போ 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா ஒரு மெஷினை டிஸ்மேண்டில் கம்ப்ளீட்டா பிரிச்சுட்டு அவங்க திருப்பி அசெம்பிள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும். இப்போ நாங்கெல்லாம் 12th முடிச்சுட்டு பேச்சுலர்ஸ் படிக்கும்போது தியோரிட்டிக்கல், நம்ம என்ன புக்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் லெபார்டரி அதெல்லாம் இருக்கும். டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்ல அந்த அளவுக்கு இன்டெப்த் இருக்கு. இப்போ டெக்ஸ்டைல்ல நாங்கள் இன்ஜினியரிங்ல டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் மெஷின் பற்றி படிப்போம். இப்போ அதில் என்ன கால்குலேஷன்ஸ் இருக்கு, இந்த ஃபைபர் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும், இவ்வளோ போட்டோம்னா அதுக்கு எவ்வளோ கிளீனிங்லாம் நடக்குது. காட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே காட்டன் பிடிக்கும் வெயில் காலத்தில், ஆனால் அதுக்கு எவ்வளோ பொல்யூஷன் கிரியேட் ஆகும்னா அவ்வளோ
பொல்யூஷன் கிரியேட் ஆகும், அதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படும், அவ்வளோ மெயின்டெனன்ஸ் வேணும், க்ளீனிங் இருக்கும், அதுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் வரும். அது மாதிரி ஸ்பின்னிங்கில் நிறைய பேர் மாஸ்க்லாம் போடாமல் ரொம்ப இதெல்லாம் இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து ஃபேஷன் டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகலாம். கோர்ஸ் ரிலேட்டட் டிஃப்ரென்சஸ் சொல்கிறேன் நான். இப்போ நான் அங்கே படித்ததுனால, ஏன்னா எனக்கு 2 டிகிரியும் இருக்கிறதுனால, டெக்ஸ்டைல் டெக்னாலஜியும் இருக்கிறதுனால, நிஃப்ட்ல இருந்தும் இருக்கிறதுனால என்னால் வித்தியாசம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. நான் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜினா ஒரு ஃபைபர் சாதாரணமாக பிளான்ட்ல இருந்து எடுக்கலாம், அனிமல்ல இருந்து எடுக்கிறோம். செம்மறி ஆடு மேலே அந்த உள் இருக்கு இல்லையா, அது எடுக்கிறோம். ராபிட் ஹேர் எடுக்கலாம், ஹார்ஸ்ல இருந்து ஹேர் எடுக்கிறாங்க, டாக்ல இருந்து கூட சில ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த ஃபைபர் இருக்கு இல்லையா, அந்த ஃபைபர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் சொல்கிறேன் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எல்லாமே ஃபைபர்லேருந்து ஆரம்பித்து ஒரு ப்ராடக்டாக கம்ப்ளீட்டாக ஃபைபர்லேருந்து என்னென்னலாம் பண்ணலாம். ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக நம்ம கன்வென்ஷனலாக பண்ணுறது. ஒரு நம்ம சராசரியான வாழ்க்கையில் ஒரு சல்வார் போடுறோம், இல்லை ஒரு துப்பட்டா போடுறோம், இல்லை ஒரு நைட்டி போடுறோம், நைட் வேர் போடுறோம், அதெல்லாம் நார்மல் நம்ம போட்டுக்கிறது கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். இப்போ நம்ம வெயில் காலத்தில் ஒரு திக் ஜாக்கெட் போடுவோமா? முடியாது, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இதே ஒரு குளிர் காலத்தில் பனி மழை பொழியுதுன்னு வச்சுக்கோங்க, ஜம்மு காஷ்மீரில் அந்த மாதிரி ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலேன்னு வச்சுக்கோங்க, நிறைய இருக்குது. நார்த் ஈஸ்ட் பகுதியிலலாம் ரொம்ப குளிர் ஜாஸ்தி, டெல்லியிலேயே குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் வின்டரில். அப்போ நல்ல திக் ஜாக்கெட் போடணும். எதுக்காக போடுறோம்? நம்ம பாடியோட டெம்பரேச்சர் நல்லா ஒரு உடலோட இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் தான். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்மளுக்கு வேணும் அது மட்டும் கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்லுவோம், டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வீட்டில் உபயோகப்படுத்துகிற ப்ராடக்ட்ஸ் டெய்லி லைஃப்பில். அதை தவிர மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னு இருக்குது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இப்போ டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் பண்ணுறாங்க, ட்ரெஸ் டிசைன் பண்ணுவாங்க, நிறையா ரேம்பில் இருப்பாங்க. எல்லாருமே அது போட்டுக்க முடியுமா, அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஆனால் அதில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னு இப்போ நம்ம இந்தியாவில் நிறையா ஃபண்டிங்லாம் பண்ணுறாங்க, அதுக்காக நிறைய யூனிவர்சிட்டிஸ். அதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, வித்தியாசம் சொல்கிறேன் நான். கன்வென்ஷனலாக இது நம்ம போட்டுக்கிறோம், இது நம்மளோட பர்பஸ். ஒரு தேங்காய் இருக்குது, இப்போ நம்ம தேங்காய் வாங்குறோமா, இளநீருக்கு மேலே இருக்குல்ல நார், அதுலேருந்து ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறோம். இந்த கார்பெட்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இன்சுலேஷன், இப்போ நீங்கள் இந்த ரூம்லேயே வந்து சவுண்ட் இன்சுலேஷன் நம்மளுக்கு பக்கத்தில் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறையா இதெல்லாம் இருக்குது. நம்ம படுக்கிற பெட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிறதுலாம் ஃபைபர் தான். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சில டைமில் பெட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபைபர் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஒரு சைடு வந்து குளிர்காலத்துக்கு படுக்கிறதுக்கு, இன்னொரு சைடு வந்து வெயில் காலத்துக்கு குளிர்ச்சிக்காக. அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நம்மளுக்கு சில பேருக்கு அது தெரியறது இல்லை இல்லையா, அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ டிசைன் அப்படிங்கிறது நெட்வேர் டிசைனும் இருந்தது. இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா அப்போது நெட்வேர் டிசைன்னு தனியாக இருந்தது, அதே மாதிரி ஃபேஷன் டிசைனும் தனியாக இருந்தது. இப்போ நான் படித்தது கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங். நான் படிக்க போகும்போது ஆல்ரெடி எனக்கு பேசிக் நாலேஜ் இருந்தது, பிடெக் இருக்குது. ஆனால் அங்கே வந்து படிக்கிற வரவங்க பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு வந்து தெரியணும், மெஷினரி ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க, அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு கம்பெனியில் இதெல்லாம் இருக்குது, ப்ரொடக்ஷன் இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், இவ்வளோலாம் எல்லாம் இருக்குது, இத்தனை போட்டால் இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஃபேப்ரிக்னா இப்படிலாம் கட் பண்ணணும், பேட்டர்ன் பண்ணணும். இப்போ சல்வார் தைக்கிறோம், ஒரு ஜாக்கெட் தைக்கிறோம், இல்லை பேண்ட் தைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், எவ்வளோ வரவு செலவு, இதெல்லாம் பார்க்குற அந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. பேசிக்காக டெக்ஸ்டைல் ஃபைபரை பற்றி இருந்தது, ஆனால் இன்டெப்த்தாக இல்லை. இப்போ நான் வந்து பேச்சுலர் ஆஃப் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்ததுனால எனக்கு அந்த ஃபைபர்ஸ் பற்றி பேசிக் நாலேஜ் அண்ட் டெப்த் நாலேஜ் இருந்தது கொஞ்சம். ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வராங்க இல்லைங்களா, அந்த பிஜிடிஜிஎம்டிஏ படிக்கிறதுக்கு வரப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது இருக்காது. அப்போ தான் கற்றுப்பாங்க அவங்க அந்த 2 வருஷத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்புறம் வந்து சைடில் இப்போ ஸ்டிச் பார்க்குறீங்கல்ல, லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். என்ன மாதிரி ஸ்டிச், இப்போ நம்மளே வந்து டெய்லர் கிட்ட போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இல்லை நார்மலாக போட்டாலும் பிரிஞ்சிக்குது, எனக்கு லாக் ஸ்டிச் போட்டு கொடுங்க. இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது இல்லையா. நான் அதுக்காக டெக்ஸ்டைல் கற்றுக்கணும்னு அவசியம், நம்மளுக்கே தெரியும் டக்குன்னு ஒரு ஜென்ரலாக பார்க்குறதுக்கு. பட் இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். ரொம்ப எலாபரேட்டாக சொன்னீங்க. இதை சிம்பிளாக நான் எப்படி புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னா, ஒரு துணியாக ஒன்று உருவானதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணுறது ஃபேஷன் டிசைனிங். பட் ஒரு ரா மெட்டீரியலாக எடுத்து அதை ஒரு ஃபைபராக ஆக்குறது, இதுதான் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். வேறு வேறு சோர்சஸ்லேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து அதை வந்து ஒரு ஃபைபராக, நூலாக, இழையாக மாற்றுறது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் அதை எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றதான் ஃபேஷன் டிசைனிங். ஐயா, இழையாக மாற்றி அதை ஒரு ஃபேப்ரிக்காக ஆக்கி, டைப் ஆஃப் ஃபேப்ரிக்காக டை பண்ணி, அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது வந்து என்ஜினியரிங்னு வச்சுக்கலாம். டிசைன்னா வந்து அந்த ஃபேப்ரிக்கை எடுத்து, இப்போது டிசைன் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிக்குவயர்மெண்ட்டில் தானே ப்ராடக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஃபேஷன் டிசைனர்னா இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்குது, நான் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணணும், இந்த மாதிரி நான் டிசைன் பண்ண போகிறேன், என்னோட ஒரு ஐடியா இருக்கும். இப்போ உள்ளுலேயே நான் பண்ணணும், நிட்டட்லேயே பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அது அவங்களும் டிசைனர்ஸ் இல்லையா, அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, தட்ஸ் கிரியேட்டிவ். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், டிசைனர்ஸ்க்கும் மெட்டீரியல் சயின்டிஸ்ட், இப்போ நாங்களாம் மெட்டீரியல் சயின்டிஸ்ட், மெட்டீரியல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் ஜென்ரலாகவே. இப்போது
டெக்ஸ்டைல் மட்டும் இல்லை, அணுன்னு சொல்லுவோம்ல, நானோ டெக்னாலஜின்னு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நானோவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே கலந்து எப்படி ஒரு மல்டி லேயராக எல்லாம் ஃபார்ம் பண்ணி அது வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நாங்கள் வந்து யோசிப்போம். டெக்னிக்கல் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லலாம் அதுக்கு. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எடுத்து அது டிசைன் பண்ணுவாங்க. அது வித்தியாசம் என்னன்னா கிரியேட்டிவ் ஜாப். இது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்லி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டெக்னிக்கல் என்ஜினியரிங்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்ஜினியரிங் எப்படி, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்றதே இப்போ தான் சமீப வருடங்களாக வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதுக்கு முன்னாடி நிஃப்டி இருந்தது, பட் அது வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததா, இல்லை வந்து அது ஒரு கெரியராக இருக்கும் அப்படின்ற எண்ணம், அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப சமீப காலமாக தான் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அங்கேயும் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கும் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அப்படின்றது இது ஒரு கெரியர், இது ஒரு ஃபீல்டு அப்படின்ற அவேர்னஸ் வந்து இன்னும் கூட அதிகம் இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இது தெரிய வந்தது இப்படி டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குன்னு? நான் 12th முடிச்ச அப்புறம் எப்படின்னா அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து எனக்கு என்னவோ தெரியல டெக்ஸ்டைலில் ஒரு ஆர்வம் உண்டு. ஆனால் என்ன டெக்ஸ்டைலில் என்ன படிக்க போகிறோன்றது தெரியாது சுத்தமாக. ஆனால் டெக்ஸ்டைலில் ஆர்வம் உண்டது. எப்படின்னா அப்பாவோட ஊர் வந்து அரக்கோணம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நகரி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் நகரி அங்கெல்லாம் நிறைய ஸ்பின்னிங் மில், நிறைய வீவிங் மில்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போகும்போது இந்த ப்ளோ ரூம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காட்டனோ எல்லாம் கொண்டு வரும்போது அப்படியே பறக்கும் ஃபுல்லாக. அந்த இதெல்லாம் அவங்க அந்த பீட் பண்ணணும், அது க்ளீன் பண்ணணும். ஃபைபர் மேலே நிறைய டஸ்ட் இருக்கும். நம்ம வந்து நினச்சிக்க நம்ம போட்டுக்கிறோம் ஒரு துணியை, ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அவளோட கஷ்டம் இருக்குது அதுக்கு பின்னாடி. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படி இருக்குது, இவ்வளோ அழகழகாக நம்ம வந்து துணி போட்டுக்கிறோம், பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. பட் என்ன படிக்க போகிறோம் என்ன ஏதுன்னு அப்போ தெரியல எனக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ எல்லாரும் ஆர்வமாக எடுப்பாங்க நான் கவுன்சிலிங்கில் அப்போ எடுக்கும்போது. பட் எனக்கு என்னவோ டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் ஆர்வம் இருந்தது. ஸோ அதை நான் எடுத்தேன். அப்புறம் வந்து நிஃப்டில் படிக்கணும்னு எனக்கு கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் முடிச்சு நிஃப்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த இது நான் 3rd இயர் படிக்கும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதெல்லாம் எழுதி தான் அதுக்கப்புறம் போனேன். அப்படி தான் ஆர்வம் வந்தது. இது வந்து எப்படின்னா நான் அது பார்த்து சின்ன வயசுலேருந்து அங்கே போயிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்பின்னிங் மில், வீவிங் மில் இதெல்லாம் பார்த்துட்டு அதில் அப்படி என்னதான் இருக்குது, என்னது இது அப்படின்னு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு வியப்பாக இருந்தது எனக்கு அது பார்க்குறப்போ. ஸோ அப்படி வந்தது தான் அந்த இன்ட்ரெஸ்ட். இப்போ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனே நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய வீவிங் மில்ஸ் நம்ம வீட்டிலேயே வச்சு அது ஒரு குடிசை தொழில் மாதிரி நம்ம ஸ்டேட்டில் நிறைய ஊர்களில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு விஷயம் எப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங்காக ஒரு படிப்பாக எப்போ மாறிச்சு? ஏன்னா உங்கள் அப்பா காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து ஒரு வீவிங் செட்டப் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு செஞ்ச மாதிரி தான், அதில் பெருசாக இன்ஜினியரிங் அப்படின்னு எதுவும் இல்லை. பட் இது எப்போ வந்து ஒரு படிப்பாக ஒரு கோர்ஸாக எப்போ மாறுச்சு? நான் வந்து 2002 பாஸ் அவுட் ஆன உடனே 2002லேயே நான் நிஃப்டில் சேர்ந்துட்டேன். அப்போவே 1998 அதுக்கு முன்னாடியே வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருந்தது. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். அப்போ கோர்சஸ் பார்ப்போம்ல கவுன்சிலிங்கில், பார்க்கும்போது அது ஒரு ஆப்ஷனாக இருந்தது. அப்போ இருக்கும்போது தான் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த சைடு இந்த திருநின்ற ஊர் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் இருந்தது டெக்ஸ்டைல். அப்போ தான் தெரிஞ்சது ஓ டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ப்ரொஃபஸர் இருந்தார். அப்போ வந்து அவர் ரிட்டையர்ட் ஆக்சுவலாக. அவர் ஒன் ஆஃப் த வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லலாம். அப்போ அவரை மீட் பண்ண சான்ஸும் கிடச்சிது. அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார். அப்படியும் மீட் பண்ணி பேசி அப்படிதான் அந்த ஆர்வம் வந்தது. தெரிஞ்சுது அந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கிறது அப்போ இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது ஆக்சுவலா. நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருந்தது, ஏற்கனவே அது மேல உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம் இருந்தது, அதனால நீங்க போய் படிச்சீங்க. இப்போ அதை படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதற்கான வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கிறதா நீங்க அப்ப பாத்தீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்லேருந்து வந்தோன்னா அந்த அளவுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதே ஃபீல்டில் இருக்கேங்க. இப்போ கோர் ஃபீல்டுன்னு சொல்லுவோம்ல, இப்போ மெக்கானிக்கல் முடிச்சா மெக்கானிக்கல் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் போவோம். கம்ப்யூட்டர்னா ஐடி ஃபீல்டெல்லாம் போகிறாங்க. இப்போ என் கூட படித்தவங்க நிறைய பேர் அதே ஃபீல்ட்லேயும் இல்லை, வேற வேற ஃபீல்டில் இருக்காங்க நிறைய ஐடி ஜாப்ஸ்லாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போவும் அதே ஃபீல்டில் தான் இருக்கேன். அப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி சம்பளம் தாங்க. நீங்கள் ஸ்பின்னிங் மில்லோ இல்லை வீவிங் மில்லெல்லாம் போய் வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 5000 ரூபா அந்த மாதிரிலாம் கூட சம்பளங்கள்லாம் இருந்திருக்கு அப்போல்லாம். அப்புறம் தான் மேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னோட மேனேஜர்ஸ்லாம் அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் 2000 ரூபாய்க்குலாம் நாங்கள் திருப்பூரில் வேலை பண்ணியிருக்கோம், அப்படிலாம் இருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அப்போ வந்து இதுவாக இருந்தது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லாருமே ஒரே ஃபீல்டில் இருக்கிறது இல்லை. இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து ஒரே ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, வேற வேற ஃபீல்டில் மாறி போயிடுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியறது இல்லை. எல்லாருக்கும் என்ன பயம்னா வேலை வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற அந்த பயம் எப்போவுமே உண்டு.
ஸோ அதனால் வந்து இதுவாக இருக்குது. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து படித்தது 20 வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் சொன்னீங்க நான் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, அது தெரியவும் இல்லை அப்படின்னு. இப்போ இந்த 20 வருஷம் நீங்கள் அதே ஃபீல்டுலேயே ஆனால் இருந்திருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் இல்லைன்னா கூட நான் எனக்கான இடத்த வந்து நான் பிடிப்பேன் அப்படின்னு இருந்திருக்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த 20 வருடங்களில் என்ன மாறி இருக்கு, எவ்வளோ இன்னும் இது டெவலப் ஆயிருக்கு, இந்த ஃபீல்டு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாயிருக்கு? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நிறைய டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து மேல் படிப்பு படிக்க போகலாம். எனக்கு வந்து வேலை உடனே பண்ணணுன்ற ஐடியா இல்லை. ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக மேபி நிறைய பேர் பேச்சுலர் முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு ஐடியா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை வச்சு இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து கண்டிப்பாக நான் மாஸ்டர்ஸ் பண்ண தான் போகிறேன்ற ஐடியா இருந்து நிஃப்ட் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் அதை முடிச்சுட்டு நான் எம்டெக்கும் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சேன். நான் அந்த மாதிரி மேல் படிப்பு மேலே போயிட்டு இருந்து ரிசர்ச் 5 வருஷம் கம்பெனியில் வேலை பார்த்தேன். நிஃப்டில் இருந்து தான் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் தான் நான் வந்து அந்த 5 இயர்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தது. ஸோ நிஃப்டில் கேம்பஸ் இன்டர்வியூ இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் கேட்டிங்களா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது, சில காலேஜஸ்லாம் வந்து ஜாப் ஃபேர்ஸ்லாம் இருக்குது, நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. நிஃப்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன். அதே மாதிரி தான் எக்ஸாம்ஸ் இருந்தது, குரூப் டிஸ்கஷன்ஸ் இருந்தது, அந்த மாதிரிலாம் மேனேஜரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் டெஸ்ட்லாம் இருந்தது. அதை வச்சுலாம் தான் எடுத்தாங்க. அப்படி தான் நான் வந்தேன். நான் நம்ம எங்கே படிச்சுட்டு எங்கெல்லாம் வந்து ஜாப் ஃபேர் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறாங்க காலேஜஸ்லையும் சரி. இந்த மாதிரி இப்போ நிஃப்டோடது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தானே, ஸோ அங்கெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூஸ் இருக்குது. ஸோ அதனால் வேலை வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கம்மியாலாம் ஒன்றும் கிடையாது, இருக்குது. எல்லாரும் நல்ல வேலை வாய்ப்பில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஜூனியர்ஸும் சரி, இப்போ டிசைனர்ஸாக இருக்காங்க, பொட்டிக்ஸ் வச்சுருக்காங்க, ஓன் டிசைன் ஹவுசஸ்லாம் இருக்கு. எங்கூட படிச்சவங்கலாம் வேற ஜாப்ஸ்க்கு போயிட்டாங்க, நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. பெங்களூர்ல இல்லைன்னா ஹைதராபாத்ல இல்லை டெல்லியில அந்த மாதிரிலாம் வேலை பண்றாங்க. ஃபேஷன் படித்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நீங்கள் சொல்கிறீங்க. பொட்டிக்ஸ் வச்சுருக்கிறது, இல்லைனா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரேம்ப் வாக்ஸ் பண்ணுறது, அதன் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கிறது, இதெல்லாம் இருக்குது. பட் இந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் பண்ணுறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது வெறும் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸில் மட்டும்தான் இருக்குமா? நீங்க கேட்குற கேள்விக்கு ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலி இது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சா இது வந்து மோர் டெக்னிக்கல். அது நீங்க வந்து டிசைன் இல்லை, பட் ஆனால் நீங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கலாம், ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக்ஷன் டெக்னிக்கலா நீங்க எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்ட்ல எதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி, நான் டிசைனர் கிடையாது, ஆனால் அவங்க டிகிரி கொடுக்கறது வந்து கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிக்கு வந்து மாஸ்டர்ஸ் இன் ஃபேஷன் டெக்னாலஜி தான் கொடுப்பாங்க. ஃபேஷன் டிசைனர்ஸ்க்கு அது பேச்சுலர்ஸ் தான், அது மாஸ்டர்ஸ் கிடையாது. எங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் நிஃப்ட்ல இருந்தது. இப்போ நாங்கள் வந்து டிசைனர்ஸ் கிடையாது, இருந்தாலும் நிஃப்ட்ல இருந்தது. அதனால தான் நான் வந்து என்னோட வேலை வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ்ல இருக்கு. குவாலிட்டி அஷூரன்ஸ்ல உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு ஃபேப்ரிக் வருது, ரா மெட்டீரியல் வருதுன்னா எல்லாம் பார்க்கணும், கலர் காம்பினேஷன்ஸ், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல ஒரு பேப்பர்ல எல்லாமே இருக்கும், அந்த ஃபேப்ரிக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதுல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் நீங்க கேட்டது என்னன்னா வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி வந்து போயிட்டு சில டைம்ல ஸ்பின்னிங் மில்ஸ்ல போகலாம், வீவிங் மில்ஸ்ல போகலாம், இல்ல கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேயே போகலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நல்ல இப்போ அம்பத்தூர் க்ளோதிங்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணி நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க இன்னும் ஸ்கில்ஃபுல்லா இருக்கலாம். இண்டஸ்ட்ரியில நிறைய நாள் இருந்ததுனால நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. என்ன ஒண்ணுன்னா அவங்களா வேலை தேடி போனாங்க. நிஃப்ட்ல என்ன ஆச்சுன்னா, நாங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வழியா எங்களுக்கு வேலை அங்கேயே கேம்பஸ்லயே இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் மேபி ஈஸியா இருந்திருக்கலாம். அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் வந்து பெரும்பாலும் வந்து ப்ரொடக்ஷன்ல தான் வேலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ ப்ரொடக்ஷன்னா வெறும்னே ஒரு ரா மெட்டீரியல் வரும், அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும், நிறைய ப்ராசஸை அண்டர்கோ பண்ணி அது வந்து ஒரு ஃபேப்ரிக்காக மாறும். ஸோ அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுடைய வேலையா, இல்லை அதில் ஏதாவது க்ரியேட்டிவிட்டியா, அதில் ஏதாவது புதுசாக ஒரு ஃபேப்ரிக்காக கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கா அதில்? இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இப்போ டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கும் வந்து வேலை பண்ணலாம். இப்போ நிஃப்ட்ல நாங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வந்ததுனால மேபி எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ரோல் இருக்கலாம், அப்படி வேணா சொல்லலாம். நம்ம டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் முடிச்சு பேச்சுலர்ஸ்ன்றதுனால அவங்க கம்பெனிஸ் போகும்போது மேபி ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒரு ஷிஃப்ட் மேனேஜராவோ இல்லை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவாவோ, ஒரு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாவோ அப்படிலாம் இருக்கலாம். ஸோ அப்படி வேணா ஜாயின் ஆகி சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிலாம் போக வாய்ப்புகள்லாம் இருக்கு, பேஸ்ட் ஆன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு. பட் நீங்க சொன்ன மாதிரி எப்படி நம்மளே மாத்திக்கலாமா அப்படிலாம் பண்ண முடியும். ஒரு கம்பெனில ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&Dன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க ஒன்று இருக்கும். அங்கதான் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிசைன், ஓகே இந்த மாதிரி கலர் பண்ணலாமா, அந்த டிசைன் ஷீட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் பார்ப்பாங்க, பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி இந்த நியூ டிசைன் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் வரும். அங்கே டிசைனர்ஸும் இருப்பாங்க, டெக்னாலஜிஸ்டும் இருப்பாங்க. டிசைனர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க,
டிசைனர்ஸ் வந்து ஓகே இந்த பேட்டர்ன் இதெல்லாம் பார்ப்பாங்க, டெக்னாலஜிஸும் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அங்க அவங்கெல்லாம் தான் சேர்ந்து தான் அந்த R&D. இது அங்க வேணா நீங்க சேஞ்சஸ் சொல்லலாம். கண்டிப்பா வந்து அங்க ஏதாவது இல்ல இது வேணா இப்படி பண்ணலாமே, இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா. அப்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல வேணா சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அது பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆரம்பத்துலேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் ஃபேப்ரிக்ஸ்லேயே. நமக்கு காட்டன் தெரியும், பாலிஸ்டர் தெரியும், மிக்ஸ்டு காட்டன், அந்த மாதிரி வந்து ஒரு ஷிஃபான், ஜார்ஜெட்டு அப்படி. இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ நீங்களே சொன்னீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாயினுடைய ஃபர்லேருந்து கூட இப்போலாம் வந்து ஃபேப்ரிக் செய்கிறோம், செம்மறியாட்டினுடைய ஃபர்லேருந்து ஃபேப்ரிக் செய்கிறோம். இப்படி வித்தியாசமாக ட்ரை பண்ணும்போது அப்போ இந்த கிரியேட்டிவிட்டியெல்லாம் வந்து இந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் வராதா? இல்ல அதெல்லாம் வரும், அதெல்லாமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து என்ன செகண்ட் செமஸ்டர்லேயே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே எப்படி வரும்னா டைப் ஆஃப் ஃபைபர்ஸில் வெஜிடபிள் ஃபைபர், ஃப்ரூட் ஃபைபர், தட் இஸ் பிளான்ட் ஃபைபர், அனிமல் ஃபைபர், மேன்மேட் ஃபைபர்னு இருக்கு. அதான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். இப்போ பாலியஸ்டர் எல்லாமே பாலிமர்ல பண்றது, பாலியஸ்டர், பாலியமைட், நைலான் இருக்குல்ல, நைலான் இந்த கயிறுலாம் அதெல்லாம் எதுக்காக கட்டுறோம் நீங்களே ஜென்ரலா பார்த்திருப்பீங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ரோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கிளைம்பிங் ரோப்ஸ். இல்ல நம்ம துணி காய போடுறோம்ல, நைலான் கயிறு வாங்கிட்டு வாப்பா, பாலியஸ்டர் கயிறுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஸ்டாண்டர்டா நைலான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம். ஜென்ரலா ஃபர்ஸ்ட் படிக்கிறதே அப்படிதான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லணும். முன்னாடிலாம் வந்து நம்ம படித்தோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ப்ளோ ரூம்னா என்னென்னா அடிக்கும், பீட்டிங், அந்த காட்டனை அடிக்கணும், அந்த ஃபைபரை வந்து பிரிக்கணும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்போது நம்ம ஷீப் இருக்குல்ல, அந்த ஷீப் மேலே இருக்கிற உள்ளு அதை வந்து கட் பண்ணுறோம். 2 டைப் இருக்குது. ஒன்று ஷீப் இறந்தப்புறம் கட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா உயிரோடு இருக்கும் போதே வந்து ட்ரிம் பண்ணுவாங்க. ஆனால் இறந்து போன ஷீப்பு பாருங்க என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதில் அந்த ப்ரோட்டீன் இருக்கும்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து இப்போ டெக்னாலஜிஸ் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது, என்ன ப்ரோட்டீன் இருக்குது, பிளான்ட் ஃபைபரில் என்ன வித்தியாசம் இருக்குது, எப்படி இப்போ பயாலஜி படிக்கிறோம்ல, செல் மெம்பரேன்ஸ் படிக்கிறோம்ல, நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். நம்ம பயாலஜி படிக்கும்போது செல் மெம்பரேன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் பிளான்ட்டுக்கும் இருக்குது, அனிமலுக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அதுக்கு பேஸ் பண்ணி தான் எல்லாமே மைக்ரோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஸோ அதை பற்றி தான் நம்ம படிப்போம். ஜென்ரலாக எல்லா ஃபைபரும் படிச்சிடறோம், எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சஸ்டெயினபிலிட்டி இல்லையா, சஸ்டெயினபிலிட்டினா என்ன, சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது இப்போ இருக்கிற ரிசோர்சஸ் நம்மளுக்கு இருக்கு, வெரி சிம்பிள், கண்டினியூவஸ்ன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ நாளைக்கு பின்னாடி வர நம்ம பிள்ளைகள் இல்லை பேர பிள்ளைகள் அவங்களுக்கும் வச்சுட்டு போனோம்ல. ஸோ அதுதான் சஸ்டெயினபிலிட்டி. இப்போதானே நம்ம நிறைய பேசுறோம் ரீசைக்கிள். சஸ்டெயினபிலிட்டினா நிறைய ஆர்ஸ் இருக்கு. இப்போ 7 R கூட வந்துருச்சு, 8 R இருக்கு, ஆர் இல்லையா. ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ். நம்ம ரெடியூஸே பண்றது இல்லை, ரீசைக்கிள்லயே நிக்கிறோம். ரெடியூஸ் பண்ணாதானே நம்ம சஸ்டெயினபிளா இருக்கோம் அப்படிங்கிறது ஃபாலோ பண்றோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டெக்ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பொல்யூட் பண்றது. சுற்றுச்சூழல் மாசு வந்து அதிகமாக்குறது டெக்ஸ்டைல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் ப்ரொடக்ஷன்லயே இருக்குது, நிறைய கழிவுகள் இருக்கு. டையிங்ல எஃப்ளூவென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, கழிவு, அதை வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து சஸ்டெயினபிலிட்டிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கு இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்ட், அப்படிதான் நான் சொல்லணும். ஸோ எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி, எக்கலாஜிக்கல் அப்படின்னு யூஸ் பண்றோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அர்த்தமுள்ளதா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தேங்காய் சொன்னேன் இல்லையா, அது காயர் நிறைய இப்போ ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது, அதுல நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்றாங்க. நம்ம ஊர்ல தேங்காய்க்கா பஞ்சம் இல்லையே. ஸோ அதே மாதிரி பனானாக்கா பஞ்சம், பனானா ஃபைபர் இருக்கு. இப்போ பனானாலேயே சாரீலாம் எப்பயோ நம்ம, ஆனால் பனானால மட்டும் கிடையாது, காம்பினேஷன்ஸ் பண்ணுறோம் நம்ம, அது ஸ்ட்ரென்த் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா இந்த மாதிரிலாம் வந்து இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஃபைபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, நேச்சுரல் ஃபைபர்ஸை வச்சுட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு. நான் காட்டனுக்கு சப்போர்ட் இது பண்ண மாட்டேன், ஏன்னா இட் இஸ் மச் மோர் பொல்யூஷன் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால இட் டிபெண்ட்ஸ், நம்ம சொல்ல முடியாது, ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ எல்லாமே மாறி போச்சு. பசங்களுக்கு வந்து சொல்லித்தர்றது இருக்குல்ல, டீச் பண்ணுறதே வந்து நம்ம வந்து அதுல இருந்தா டீச் பண்றோமே. பேசிக் ஃபைபர்ஸ் காமிக்கிறோம், பட் ஃபைபர்ஸ்லேயே நம்ம சொல்லணும் இதுலேயும் ஃபைபர்ஸ்லாம் எடுக்கலாம், இதில் இவ்வளோ % ஆஃப் பொல்யூஷன் இருக்குது, இதுக்கு இவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன் ஆகும், இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஃபைபர் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், இவ்வளோ வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். நம்ம சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால் இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் இவ்வளோ ஆகும், கழிவுகள் வரும், இவ்வளோ வாட்டர் கன்சியூம் ஆகுது, இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் ஆகுது அப்படின்னுலாம் சொல்லி தான் இப்போ டீச் பண்ணுறோம். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் கேட்டிங்க இல்லையா, அப்போக்கே ஒப்பிக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் நான்.
சஸ்டெயினபிளாக இருக்கணும் அப்படின்னு தான் இப்போ நிறைய ஃபேப்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது தேவை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை போல் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் காஸ்ட் குறைவாக, காஸ்ட் கட்டிங்காக நமக்கு என்ன இருக்குது, இல்லை ஃபேஷனபிளாக என்ன இருக்குது, ட்ரெண்டியாக என்ன இருக்குது, இப்படிலாம் தான் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸுன்றது தேவை அவ்வளோ மட்டும் தான் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு சாய்ஸஸும் நிறைய இருக்குது இப்போ. கரெக்ட். ஸோ அப்படி ஆகும்போது தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேப்ரிக்ஸ்னுடைய கண்டுபிடிப்புகள் இருக்குமா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எது வந்து குறைவாக சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும், இல்லை எது ரொம்ப சஸ்டெயினபிளாக இருக்கும், அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இன்ஜினியரிங்கில் நீங்கள் புது ஃபேப்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரலாக சொல்கிறேன், எந்த கண்ட்ரின்னு இல்லாமல் இப்போ நம்ம எல்லாருமே நகர்ந்துட்டு இருக்கோம். சஸ்டெயினபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட விஷன். இப்போது இதில் இவ்வளோ தான் ஆகும், இப்படி தான் ஆகும். நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, இப்போது ரொம்ப அழகான கேள்வி அது. ஏன்னா நம்ம பேசுகிறோம் சஸ்டெயினபிலிட்டி அப்படின்றது, நம்ம எல்லாருமே பேசுகிறோம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது என்ன ஆயிடுச்சு, எப்போ சஸ்டெயினபிளாக இருந்திருக்கோம்? முன்னாடி தானே இருந்திருக்கோம், இப்போ இல்லையே. அப்படின்னு பார்த்தா இப்போ நிறைய எலக்ட்ரிசிட்டி, ஃபேன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல, ஏசி இல்லாமல் இருக்க முடியல. கம்ஃபர்ட் நம்மளுக்கு தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி தேவைங்கிறது நீடு, தேவைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வாண்ட். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே வாண்ட் தான், எல்லாமே நீடு கிடையாது. காருங்கிறது நீடே கிடையாது, அது வாண்ட் தானே, அது வந்து கம்ஃபர்ட் தான் நம்மளுக்கு, அது தேவை லிஸ்ட்லேயே வராது. ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கே. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ டெக்ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் அந்த வழியில் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் மேபி மற்ற கண்ட்ரீஸில் இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க அதில். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க, எஸ்பெஷலி ஏஷியன் கண்ட்ரீஸில். இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம கிட்ட டை எஃப்ளூவன்ஸ் இருக்குது, டை பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த சஸ்டெயினபிலிட்டி, எக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம டிஃப்ரென்ஸ் எப்படி காட்ட முடியும்? பேஸ்ட் ஆன் த யூசேஜ் தான். தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் ஆகுது, ஸோ எவ்வளோ எமிட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் எவ்வளோ ஆகுது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அசஸ் பண்ண முடியும் அதை. ஸோ அது இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக தான், என்ன பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா ஸ்லோ தான். பட் நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சிந்தட்டிக் இல்லையா, அதுக்கு பதில் வந்து பயோடிகிரேடபிள் இருக்கு இல்லையா, மக்கும் மக்காதது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ மக்கும் அப்படிங்கிற அந்த பிளான்ட் ஃபைபரோ இல்லை வெஜிடபிள் ஃபைபரோ அதெல்லாம் வச்சு அதில் ஸ்ட்ரென்த் ஓரளவு. சிந்தட்டிக் கூட நம்ம வந்து காம்பீட் பண்ண முடியாது, சண்டை போட முடியாது, ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி தான். ஆனால் இதோட கம்மி கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் அதுக்கு ஓரளவு கிட்டக்க வந்து ஒரு காம்பினேஷன் நம்ம என்ன பண்ண முடியும், ரெண்டு ஃபைபரும் சிந்தட்டிக்காக இல்லாமல் ஏதாவது ஒன்றாவது நேச்சுரலாக வச்சு எப்படி பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட், அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. ஸோ நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது பேலன்ஸில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது நான் இல்லைன்னு சொல்லணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டினுடைய தட்பவெட்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக்ஸ் உருவாக்க வேண்டிய தேவை இருக்க தானே செய்யும். இப்போ நீங்கள் இந்த 20 வருஷத்தில் நம்ம ஊரினுடைய தட்பவெட்பம் நிறையவே மாறிடுச்சு, அதை நம்ம விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது புது விதமான ஃபேப்ரிக் வந்திருக்கா? புது விதமான ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்திருக்கா அப்படின்னா அதான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம ஊரில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப இப்போ நம்ம கவர்மெண்ட்டே ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. நம்ம கவர்மெண்ட் ஜென்ரலாக நம்ம இந்தியாவில் நிறைய ஃபண்டிங் இப்போ வந்து கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லிடுறேன். அதில் நிறையா இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும்னா ப்ரொடெக்டிவ் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு என்ன தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃபைபர் இருக்குது, ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். அது ஜென்ரலாக பிரிவுகள் சொன்னேன்னா நேச்சுரல் ஃபைபரில் வெஜிடபிள் வரும், ஃப்ரூட் வரும், பிளான்ட் வரும், எல்லாம் வரும். மேன்மேடில் சிந்தட்டிக் எல்லாம் வருது. இப்போ நைலானோ பாலிமர்ஸ்னால் பாலியாஸ்டர், பாலியமைட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அதே மாதிரி தான் இப்போ இங்க பாத்தீங்கன்னா தீயிலிருந்து இது பண்றதுக்கு என்ன மாதிரியான ஃபைபர், அதுலயே நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் ஃபைபரும் வந்து அதையும் ரீப்ளேஸ் பண்ணி பண்ற இதெல்லாம் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் கூட வருது. அது ப்ரொடெக்டிவ் டெக்ஸ்டைல்ஸ். இன்னொன்று மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா. மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்லேயே வந்து இப்போ நம்ம கட்டு இருக்கு, நம்ம தைக்கிறோம் இல்லையா, அதை சூச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு தெரியும். பட் அதையே க்ளூ மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னோட சயின்டிஸ்ட். நான் ஒர்க் பண்ண CSIRலாம் நம்ம ஊர்லயே அது க்ளூ மாதிரிலாம் அப்படியே ஒட்டுற மாதிரி, ஒன்றும் தெரியாத மாதிரிலாம் அது எப்பயோ வந்துருச்சு. இப்போ ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. அதே மாதிரி தான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே. ட்ரெடிஷ்னலாக பண்ணாமல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபைபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, ப்ரொடெக்டிவ் டெக்ஸ்டைல்ஸ், மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், ஸ்போர்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ். ஸ்போர்ட்ஸில் என்னென்ன எல்லாமே வரும், டர்ஃப்லேருந்து எல்லாமே இருக்கும். இந்த டர்ஃப் இருக்கு இல்லையா, இந்த ஃபுட்பால் இது விளையாடுறாங்க, அதுலேருந்து அவங்களோட க்ளோதிங்லேருந்து ஷூ சோல்லேருந்து
எல்லாமே வரும் அதில். அந்த அளவுக்கு இப்போ நம்ம காலுக்கு நல்லா இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணும், இன்சோல்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எவ்வளோ ரிசர்ச் நடக்கணும். நம்ம என்ன இன்சோல் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம், பட் அந்த துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்கே அதுக்கே எவ்வளோ ரிசர்ச்லாம் இருக்குது நாங்கள் பண்ணுறோம். அதில் நானோ பார்ட்டிகல்ஸ், இப்போ நானோ டெக்னாலஜி சொன்னல, அங்கே நானோ டெக்னாலஜி ஒர்க்ஸ், அந்த மாதிரிலாம் இன்கார்பரேஷன்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் காம்பினேஷன் இப்போ இதெல்லாமே. மேம், இந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சீங்க இல்லையா, அதுலேயே நீங்கள் மெட்டீரியல் இன்ஜினியரிங் டீச் பண்ணீங்க. இப்போ இந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்குள்ள மெட்டீரியல் இன்ஜினியரிங் மாதிரி வேற என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது? இப்போ வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். தட் இஸ் கன்வென்ஷனல் டெக்னாலஜிஸ். ஸ்பின்னிங், வீவிங், நிட்டிங் இதெல்லாம் ஒரு பிரிவு வரும். இன்னொன்று வந்து டிசைன், இன்னொன்று வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் நானோவன். நானோவன்னா வந்து இதுக்கு ஸ்ட்ரக்சர் தேவையில்லை. இப்போ இது வந்து ஓவன் இல்லையா, ஓவன் நிட்டட்னு சொல்லலாம். அப்படி இல்லை, தனியாக ஃபைபர்ஸ் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் இது பண்ணி இப்போ பெட்டிங் அடியில் நானோவன் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லுவோம். அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெட்டுக்கு கீழே உள்ள திணிச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து நானோவன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஃபைபரஸாக இருக்கிறது, பட் இருந்தாலும் வந்து அது எப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, ரேண்டமாக இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ அது மாதிரிலாம் வர்றது ஃபோம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சவுண்ட் இன்சுலேஷன் இருக்குல்ல, உங்களுக்கு இப்போ இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் கேட்கக்கூடாது, இன்சுலேட்டடாக வேணும் அப்படின்னு ஒரு நல்ல திக் லேயர் ஆஃப் இது இருக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைபரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெட்டீரியல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அதே டிபார்ட் ஆஃப் மெட்டீரியல் இன்ஜினியரிங். அதில் எப்படின்னா எல்லாமே ரிசர்ச் பண்ணுவோம் நாங்கள். ஃபைபர்லேருந்து ஆரம்பித்து ஃபேப்ரிக் ப்ராடக்ட் வரைக்கும். ஒரு ஃபைபர் எடுத்தோன்னா என்ன டைப் ஆஃப் ஃபைபர், இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஃபைபர்லாம் எடுக்கலாம், எப்படி என்ன மாதிரி ட்விஸ்ட் வேணும், இல்லை நானோவன்ஸாக யூஸ் பண்ணலாமா, ஜென்ரலாக ஓவனோ இல்லை நிட்டடாக யூஸ் பண்ணலாமா, இல்லை டைரெக்டாக ஃபைபரஸாக யூஸ் பண்ணலாமா. ஏன்னா காம்போசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். காம்போசிட் சொன்ன இல்லையா, ஏரோப்ளேன்லாம் விண்ட் டர்பைன்ஸ் வருது, ஆட்டோமோட்டிவ் காரில் நிறைய காம்போசிட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இன்டீரியரில் நிறைய மெட்டல் பார்ட்டை தவிர மற்றது எல்லாமே காம்போசிட்ஸ் தான், ஃபேப்ரிக் தான். ஸோ அது காம்போசிட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபைபர் வேணும், அப்புறம் ஒரு ரெசின் வேணும், இது ரெண்டும் கம்பைன் பண்ணால் காம்போசிட். ஆனால் ரெண்டும் கம்பைன் பண்ணால் போதாது இல்லை, என்ன டைப் ஆஃப் ரெசின், என்ன டைப் ஆஃப் ஃபைபர், எவ்வளோலாம் மிக்ஸ் பண்ணலாம், இந்த ஃபைபர் இதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு வருமா, இதுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செக் பண்ணணும், ஸ்ட்ரென்த் செக் பண்ணோம், சவுண்ட் இன்சுலேஷனாக அதுக்கான டெஸ்ட்லாம் இருக்குது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்பர்ட்டிஸ் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ மெட்டீரியல் இன்ஜினியரிங் அப்படின்றது என்னென்னா, மெட்டீரியல் சயின்டிஸ்ட்னா நாங்கள் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபைபர்லேருந்து ஆரம்பித்தோன்னா டைப் ஆஃப் ஃபைபர் இல்லை, ரிவர்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னன்னு தெரியும், அது டுவர்ட்ஸ் தட் ஒர்க் பண்ணலாம். ஃபைபர் சூஸ் பண்ணி அப்படியே வந்து செலக்ட் பண்ணி பண்ணலாம். புதுசாக ஒரு ஃபைபர் இருக்குது, ஓ ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இதில் நம்ம இது பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பித்து அதோட ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியாது, இருந்தாலும் ஏதோ ஒன்று ஆரம்பித்து ஓ இதை வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஐடியாவும் வரும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிவர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் மெட்டீரியல் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஃபைபர்லேருந்து ஃபைபர், யான், ஃபேப்ரிக்கு, ப்ராடக்ட் எதுவானாலும் ஒர்க் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு. இப்போ நீங்கள் வந்து டீச் பண்ணதை விட அதிகம் வந்து ரிசர்ச் ஃபீல்டில் தான் இருந்திருக்கிறீங்க. எதை பற்றிலாம் இதில் ரிசர்ச் பண்ணியிருக்கிறீங்க? டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, நம்ம DRDO இருக்கு இல்லையா, அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. அதில் தான் என்னோட PhD தீசிஸே. சோல்ஜர்ஸுக்கு வந்து கோல்டு கண்ட்ரீஸ் -50 டிகிரிஸ் -40லலாம் அவங்க இருப்பாங்க. அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஒரு கோல்ட் ஜாக்கெட் ஃபுல் கவர்டு இருக்கும், பூட் இருக்கும், எல்லாமே இருந்தால் கூட நீங்கள் நின்றுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், உடனே வந்து கோல்டாயிரும், அப்படியே ஃபாஸ்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். பாடி ஹீட்டும் அந்த கோல்டு கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கலாம், பட் ஆனால் நம்ம சோல்ஜர்ஸ் அப்படி இல்லை, நம்மளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களோட யூனிஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கோல்டு க்ளோதிங்க்கு வந்து க்ளோதிங்னா அவுட்டர் லேயரில் உள்ளுக்குள்ள ஒரு லேயர் வரும், அதுதான் இன்சுலேஷன் லேயர்னு சொல்லுவோம், அதுதான் பாதுகாக்கும். அதில் தான் என்னோட ரிசர்ச் இருந்தது. அது ஒரு ரிசர்ச் எனக்கு, தட் இஸ் கோல்டு என்விரான்மெண்ட்ல எப்படி, அது வந்து எப்படின்னா ஃபைபர் அண்ட் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரியும் கலந்து தான் இந்த இது. இப்போ இன்னொன்று சொல்லணும், டெக்ஸ்டைலுங்கிறது வந்து வெறும் டெக்ஸ்டைலில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் பண்ணது எல்லாமே இன்டர் டிசிப்ளினரி தான். நாங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட ஒர்க் பண்ணுவோம், மெக்கட்ரானிக்ஸோட ஒர்க் பண்ணுவோம், நானோ டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறோம். இருக்கிற இதுலேயே டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதுதான். ஸோ அது ஒன்று. ஏன்னா சஸ்டெயினபிலிட்டி வேறு சொல்லிட்டேன். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அதுதான் வேணும் உங்களுக்கு, எதில் சேஞ்ச் பண்ணலாம், இதில் பண்ணால் ஓகேவா, ப்ரொடக்ஷனில் இது ஃபைனாக, இதுதான் சஸ்டெயினபிளாக இருக்குமா அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க இப்போ எல்லாமே. இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொன்று சொல்கிறேன், கோவிட் டைமில் அது எப்படின்னா வந்து இது நாங்கள் பண்ண மாஸ்க் வந்து எப்படின்னா 3D பிரிண்டட் மாஸ்க். அது 3D பிரிண்டிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாஸ்க் இருக்கும், பிளாஸ்டிக் மாஸ்க் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு ரிசர்ச். அது கார்பன் ஃபில்டர்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து வேஸ்ட்லேருந்து எடுத்து அதை வந்து அவனில் ஒரு 1000 டிகிரிக்கு மேலே ஹீட் பண்ணோன்னா அது கார்பனைஸ் ஆகிடும் இல்லையா. அது வந்து சிந்தட்டிக், அது இது கிடையாது. அது கார்பனைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா எலக்ட்ரிக்கலி கண்டக்டிவ்னு சொல்லலாம், மின்சாரத்தை கடத்தும். கடத்தும். அதே சமயத்தில்
வைரஸையும் கில் பண்ணும். நம்ம வந்து அது வந்து ரீயூசபிள். இது எப்படின்னா நார்மல் பப்ளிக்கும் யூஸ் பண்ணலாம், பட் ஸ்டில் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும், இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் நாங்கள் பண்ணோம். அது ப்ராடக்டாக பண்ணோம். இது எப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்பாக வரும். ஒன்று அந்த மாஸ்க்கு, அது கம்ஃபர்ட் 3D பிரிண்டட் மாஸ்க்கு, அதுக்குள்ளே வர ஃபில்டரு, அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி கில் பண்ணலாம், ஒரு சஸ்டெயினபிள் டெக்னாலஜி. அது ரொம்ப எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் நாங்கள் பண்ணோம். ஹேர் ட்ரையர் இருக்கு இல்லையா, எவ்வளோ வாட்டேஜ் இல்லையா, அதில் வச்சு நீங்கள் இது பண்ணீங்கன்னா டக்குன்னு ஹீட் ஆயிரும். அது இப்போ நார்மல் துணியில் ஹீட் பண்ணுறதுக்கும் அந்த கார்பன் இதில் ஹீட் பண்ணுறதுக்கும் டப்புன்னு அது உடனே வைரஸ்லாம் கில் பண்ணிடும். நிறைய ரிசர்ச்லாம் நடந்திருக்கு. கார்பன் இதில் வந்து மொபைல் சார்ஜ் எல்லாம் வச்சு அதிலெல்லாம் வந்து கில் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரிசர்ச் இருந்தது. அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள். அது வந்து ஒரு மெஷினரி கிரியேட் பண்ணோம் நாங்கள். அதை வந்து கோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெஷினரி கிரியேட் பண்ணி, இப்போ நம்ம பிளைண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப டெக்னிக்கல். இது நான் ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பலை. சுலபமாக சொல்லணும் அப்படின்னா 1 டைரக்ஷன் சொல்லுவோம், 2 டைரக்ஷன் சொல்லுவோம், 3 டைரக்ஷன், அது மாதிரிலாம் இருக்குது. ஒரு டைரக்ஷன்னா இப்போ பிளைண்ட்ஸ் எல்லாம் இப்படியும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லையா. 2 டைரக்ஷன்லாம் வெர்டிகலா இருக்கும், இல்ல இப்போ நம்ம துணி நெய்தல்னா 2 டைரக்ஷன். ஒன்று வந்து ஒன்று மேலே ஒன்று போகும், ஒன்று மேலே ஒன்று. பட் ஆனால் வார்ப் அண்ட் வெஃப்ட்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து longitudinal, ஒன்னு perpendicular directionல இருக்கணும். 3 directionல XYZ 3 டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கலாம், இல்ல மல்டி டைரக்ஷன்ல இருக்கலாம். ஏன்னா ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த பக்கம் ஸ்ட்ரென்த் வேணும். 3 டைமென்ஷன்ல இப்போ வந்து காம்போசிட் சொன்னோம் இல்லையா, டியூப் இருக்கு மெட்டல்லன்னா அது ஃபேப்ரிக் வழியாக நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம். சில பார்ட்ஸ்க்கு எல்லாமே மெட்டலோடலாம் கம்பீட் பண்ண முடியாது. எந்தெந்த பார்ட்ஸ்க்கெலாம் ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ ஃபேப்ரிக்கை வச்சு 3 டைமென்ஷனல்னு சொல்லுவோம், அதை வச்சுலாம் பண்ணுறோம். ஸோ அது மாதிரிலாம் கூட பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அந்த மாதிரி நிறைய ரிசர்ச், இது 1 2 இல்லை, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் காரில் ஏதோ ப்ராப்ளம், இப்போ பிரேக்குன்னா அது காமிக்கணும், அந்த சென்சார்ஸ் இருக்கும். ஸோ ஃபேப்ரிக்லேயே வந்து கோட்லாம் பண்ணுறோம் நாங்கள். காப்பர் கோட்டிங், காப்பர் ரொம்ப சீப் இல்லையா, ஐ மீன் கம்பேர் டு அதர் மெட்டல்ஸ். அது வந்து எலக்ட்ரோப்ளைட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த ஃபேப்ரிக்கில் கோட் பண்ணி, அதுவும் கண்டக்டிவ். எப்படி நீங்கள் காப்பர் வயரில் கரண்ட் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கரண்ட் பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ரிசர்ச்லாம் வந்து பண்ணி சென்சார்ஸாக யூஸ் பண்ணலாம். அது மாதிரிலாம் கூட பண்ணுறோம். தெர்மோ எலக்ட்ரிக் சென்சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் ஜியோபாலிமர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் சொன்னேன் இல்லையா, எல்லாம் காயர், இந்த மாதிரி தேங்காயோட ஃபைபர், அந்த காயர் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவோம். கயிறு அப்படிங்கிறது தான் காயர் அப்படின்னு மாறிச்சு இங்கிலீஷில், காயர் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரீசன்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த காயர். ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன், நம்ம சும்மா ஏதோ ஒரு நேச்சுரல் ஃபைபர் எடுத்து பண்ணக்கூடாது. நம்ம வேர்ல்டு பாப்புலேஷன் என்னவோ நம்ம பார்க்கணும். இப்போ கோகோனட்னா அதோட வேஸ்ட்டே நிறையா, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், ஒரு ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஏதோ கொஞ்சமாக விளைஞ்சி கொஞ்சம் வேஸ்ட்லேருந்து எடுத்து பண்ணோம்னா அது ரிசர்ச் பிரயோஜனமே இல்லையே. அப்போது இவ்வளோ தேவைக்கேற்ற சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லுவோம்ல, ஈக்குவலாகவே ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணணும். அதெல்லாம் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். மேம், நீங்கள் சொல்கிற இந்த ரிசர்ச் எல்லாம் வந்து கேட்டாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரிசர்ச் ஃபீல்டில் உங்களை மாதிரி பெண்கள் நிறைய இருக்கிறாங்களா? இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இதில் இருக்கும்? நிறைய இருக்காங்க. டெக்ஸ்டைல்லையே நிறைய பேர் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரிசர்ச்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பேஸ் பண்ணி தான் எல்லாமே. கோயம்புத்தூரில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் அவங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இந்த ஃபீல்டில் நிறையா வந்துட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இன்ட்ரெஸ்டடாக. என்ன ஒன்று, இப்போ நான் வந்து ஒரு PhD போஸ்ட் டாக், அப்புறம் வந்து அதுக்கு மேலே ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் வந்த மாதிரி அவங்க வந்து PhD வரைக்கும் வராங்க, அப்புறம் வந்து வேலைக்கு போகணும்னு போயிடுறாங்க. சில பேர் ரொம்ப நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மாஸ்டர்ஸ் வரைக்கும் வருவாங்க. ஆனால் PhD ஐயோ 4 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி வேலைக்கு ஏதாவது போயிடுவாங்க. சில பேர் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு இல்லை நான் வந்து மேனேஜ்மெண்ட் படிக்க போகிறேன் நான் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சைடு போயிடுவாங்க. ஸோ டெக்ஸ்டைலில் இருந்தாலே கொஞ்சம் அந்த இது இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் என்னவோ அதுதானே. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தாலும் அப்போல்லாம் வந்து வேலை இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க. இந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அதில் இப்போது உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து AI டெக்னாலஜி. இப்போ ஏஐனுடைய ரோல் ஏதாவது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் இருக்குமா? நிறைய இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாடலிங் அண்ட் சிமுலேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாஸ்க் டிசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறோம். ஏன்னா ஃபேப்ரிக்னாலே ஒரு பேட்டர்ன் தானே, ஒரு வார்ப்பு இருக்கும். நான் சொன்ன மாதிரி 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் சொன்னோம்ல, ஈஸியர் டேர்மில் சொல்லலாம். அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அப்படி பண்ணும்போது அப்போது சிமுலேட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது.
காம்சோல், ஆன்சிஸ், அந்த மாதிரி முன்னாடியே நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. ஃபினன்ட் எலிமெண்ட் மாடலிங்னு FEMனு சொல்லுவாங்க. மாடலிங்லாம் பண்ணுவாங்க, மேத்தமெட்டிக்கல் மாடலிங்லாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணால் எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பண்ணுற மெஷர்ட் வேல்யூஸும் இல்லை தியோரிட்டிக்கலாக அது ஒத்து போகுதா, அது பண்ணால் ஃப்யூச்சருக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் லேர்னிங்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், இப்போ ஏஏ நீங்கள் சொன்னதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னமும் நிறையா, இப்போ எப்படின்னா அதை நம்ம ட்ரெயின் பண்ணனா தானே. இப்போது ஒரு இது பண்ணுறோம், ஓகே எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வேணும்னு அது கற்றுக்கிட்டே இருக்குது. நம்ம இது இன்புட் போடுறோம், அது கற்றுக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு 100 ஐடியாஸ் கொடுக்கலாம். ஸோ அப்படி தான் இப்போ நிறைய அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நிறைய ஜேர்னல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்கில் இப்போ நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. என்னென்னா வந்து எல்லாருமே ஒரே ஸ்பின்னிங்கில் இல்லை வீவிங்கில் இல்லை நிட்டிங்கில் தான் ரிசர்ச் பண்ணணும், இல்லை ஃபேப்ரிக்கில் அப்படி கிடையாது. ஃபேப்ரிக் வச்சு ஜியாமெட்ரிக்கல் மாடலிங்லாம் பண்ணலாம், சிமுலேட் பண்ணலாம், மெஷின் லேர்னிங் ரிசர்ச் பண்ணலாம், ஏஐயில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் இது ஒன்றும் ரொம்ப புதுசு இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்னா அதை நம்ம ட்ரெயின் பண்ணி அது என்ன கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குது, டைம் சேவ் பண்ணிடுது நம்மளோட டைமை. ஸோ அதனால் அதை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டா அது ஒரு 100 ஐடியாஸ் கொடுக்கும். இன் ஃபியூச்சரில் நல்லா ஒரு நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி, அது நல்லது தான். பட் அது வந்து ரிசர்ச் பேசிஸ் வரைக்கும் ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆஸ் எ டீச்சர் வந்து ஆஸ் எ ப்ரொஃபஸர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீச் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதுதான் ஒரு ஏஐயில் தான் அந்த ஓவர்வியூ வந்துடும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே வந்துடும். பட் அது ரொம்ப ஈஸியர் ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லது தான். பட் இருந்தாலும் வந்து கிளாஸ் ரூமில் வந்து நம்ம டீச் பண்ணும்போது நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ நம்மளோட டீச்சிங்கும் அது இப்போ வந்து நம்ம நிறைய ரிவிஷன்ஸ் வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் இது பிரகாரம் நம்ம அதை டீச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வித்தியாசமாக ஒரு விஷயம் சொன்னீங்க, அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. நம்ம எல்லாருமே வந்து காட்டன் போடுறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் காட்டன் தான் இருக்கலே அதிகமாக சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதனால் வந்து வேறு நிறைய நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக்ஸ் புதுசாக நிறையவும் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறீங்க. ஆனால் எந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது கண்டிப்பாக ஏதோ ஓரளவுக்கு சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்த தான் செய்யும் இல்லையா? ஸோ இந்த சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்துறத குறைச்சி தான் ஆகணும். அதுக்கு புதுசாக ஏதாவது டெக்னாலஜி இருக்கா? ஏன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சஸ்டைனபிலிட்டி பார்க்குறோன்னு சொல்கிறீங்க. சஸ்டைனபிள்னு போது இந்த உலகம் சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத இருக்கணும் முதல்ல. ஸோ அதுக்கு ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா, இல்லை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா? மாசுபடுத்தாததாக இருக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக நான் காட்டன் சொன்னேன். காட்டன் ப்ரொடக்ஷன் பற்றி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம், ஒரு ஐடியா இருக்கலாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வாட்டர் கன்சம்ஷனாக இருக்கட்டும், எனர்ஜி பார்த்தீங்கன்னா காட்டனுக்கு ரொம்ப அதிகம் தான். நீங்கள் ஒரு காட்டன் ஃபீல்டில் போய் நின்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஒரு ஸ்னோ விழுந்த மாதிரி இங்கேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பொல்யூஷன் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு இதுதான். நீங்கள் கேட்டிங்களே ஒரு கேள்வி, இப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து காட்டன்னா எது அட்லீஸ்ட் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பாலியஸ்டர்னா எதுனா தெரியும். இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. பாலியஸ்டர் வச்சு காட்டன் மாதிரிலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக. வந்து உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அது காட்டனா இல்லை பாலியஸ்டரா எதுன்னு சொல்லி. ஆனால் மாசு கட்டுப்படுத்துறதுங்கிறது எப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி நேச்சுரல் ஃபைபர்ஸ் நேச்சுரலாக வந்து விளையிற இது வச்சு ஃப்ரூட் ஃபைபராக இருக்கட்டும், இல்லை பிளான்ட் ஃபைபராக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், நான் அனிமல் ஃபைபரை வந்து இதில் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஏன்னா அனிமல் ஃபைபரும் இட்ஸ் அ பொல்யூஷன் தான். உள் இருக்கு இல்லையா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் நிறைய ப்ராசஸிங் தேவைப்படும். நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம், அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறோம்ல, அதுவும் இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன நெல் அறுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு மெஷின்லாம் தேவைப்படுதுல்ல, மேலே இருக்கிற ஹஸ்க் எடுக்கணும், தோல் எடுக்கணும், அதை பாலிஷ் பண்ணணும், அந்த மாதிரி தான். இதுக்கு இன்னமும் நிறைய ப்ராசஸஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி. பட் மாசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நிறையா டைப் ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்குது. இப்போது கம்ப்ளீட்டாக வந்து பாலிமராக சிந்தட்டிக்காகவே யூஸ் பண்ணாமல் அதை வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான என்ன மாதிரி ஒரு ஃபைபரை வந்து ரீப்ளேஸ் பண்ணலான்னு தான் பார்த்து நம்ம கட்டுப்படுத்தணும். இப்போ க்ளூ சொன்னல ரெசின்னு சொல்லி, அது வந்து பயோ ரெசின்ஸ் எதனா வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சிந்தட்டிக் ரெசின் இல்லாமல் அந்த மாதிரிலாம். இப்போனா நிறைய கார் ஆட்டோமோட்டிவ் உள்ளெல்லாம் அதுதானே வரும், காம்போசிட்ஸ் இல்லை ஃபேப்ரிக்ஸ், அந்த மாதிரி ஃபேப்ரிக் இதெல்லாம் வருது இல்லையா, அது இல்லை ஏர்க்ராஃப்ட் இல்லை விண்ட் டர்பைன்ஸ், அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னால மாசு வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியஸ்டர், காட்டன், இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்குது. எவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன் ஆகுது, ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே. எவ்வளோ ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வாட்டர், எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாசு கட்டுப்படுத்துறதுல எவ்வளோ ப்ரொடக்ஷன்லேருந்தே ஆரம்பிக்கணும். இது வந்து இப்போ ஏதோ வந்து அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணலான்னு கிடையாது. ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன்லேருந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபைபர் யூஸ் பண்ணால் அது வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து என்ன சொல்கிற மக்கும் குப்பை அந்த மாதிரி தானே பயோடிகிரேடபிளாக எது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா.
இப்படி ஒரு படிப்பு இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் வந்து சொசைட்டியில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் படித்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் படித்த காலத்தை விட இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதும் இல்லை நிறைய பெண்கள் இந்த ஃபீல்டை நோக்கி வர்றதும் வந்து அதிகரிக்கிறத பார்க்குறீங்களா? இப்போ வந்து இல்லை, அது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது நான் படிக்கிறப்போ என்னோட பேச்சுலர்ஸ் வந்து மொத்தம் 60 பேர், அதில் 11 பெண்கள், மித்தது எல்லாமே பாய்ஸ். இப்போ எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து நிறையா பாய்ஸ் ஒரு 2 பெண்கள் இருக்கிற மாதிரி, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பெண்களும் நல்லா வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் டெக்ஸ்டைல்லையும் அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ். இப்போ எப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ஜாப், டெஸ்க்டாப் ஜாப் அப்படின்னா எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷனில் போயிட்டு பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் யோசனையாக தானே இருக்கும் இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் தாங்க. அவேர்னஸ் ஒன்று இருக்குது கண்டிப்பாக, ஆனால் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸும் ஒன்று இருக்குது. இப்போது ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஃபேஷனில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் சொல்லணும்னா ஆண்களே நிறைய ஃபேஷன் டிசைனிங்கில். ஆனால் இந்த இன்ஜினியரிங்னு எடுக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மெக்கானிக்கலுக்கு பெண்கள் வர்றதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்து வராங்க. இப்பயும் மெக்கட்ரானிக்ஸ் பார்த்தோம்னா பெண்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க, ட்ரிபிள் பார்த்தோம்னா பெண்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க, ஐடி, சிஎஸ், இந்த மாதிரி படிப்புல தான் பெண்கள் அதிகம் இருப்பாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தாக்க பெண்கள் ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. அது மாறி இருக்கா இந்த 20 வருஷத்துல? இப்ப நிறைய பேர் வராங்களா? அந்த படிப்பு பத்தின அவேர்னஸ் இருக்கான்னு கேட்குறேன். அவேர்னஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் கூட இப்போவும் வந்து இசிஇ படிக்கலாம், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட பரவாயில்ல ஓரளவு, ஆனால் இசிஇ படிக்கலாம், அதுதான் ஒரு சேஃபர் இது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படிதான். ஆனால் கொஞ்சம் மாற்றம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இருக்குது. நான் படிக்கும்போது நான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள், 11 பெண்கள், மித்தது எல்லாமே ஆண்கள் தான். ஸோ அந்த பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன்னமும் வந்து இருக்குதான். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் படிக்க வரவங்க எல்லாமே மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, திருப்பூர்லேயோ கோயம்புத்தூர்லேயோ இல்லை பொள்ளாச்சிலையோ எங்கேயோ ஈரோட்லேயோ வந்திருப்பாங்க. ஒரு சின்ன ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கலாம், சொன்ன மாதிரி ஃபேமிலிலேயே வந்து ஹேண்ட்லூம் வச்சுருக்கலாம், இல்லை வந்து அவங்க ஏதாவது சின்ன கம்பெனி இருக்கலாம், ஏதாவது ஒரு இது பேக்ரவுண்ட் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ எங்கள் கிளாஸ்லேயே நாங்கள் படிக்கும்போது பேச்சுலர்ஸில் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ நாங்களாம் லேட்டரல் என்ட்ரிஸ் கிடையாது, நாங்கள் கவுன்சிலிங் முடிச்சுட்டு வந்தவங்க சில பேர். மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் வந்து அப்படி தான் வந்தாங்க. அப்புறம் இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு வரவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் முடிச்சுட்டு வரவங்க தான் இருந்தாங்க நிறையா அப்போது. அந்த மாதிரி இப்போ வந்து ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் இன்னமும் அவேர்னஸ். இப்போ டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும், ஃபேஷன் டிசைனை விட்டுடுவோம் நம்ம, அதில் நிறைய பெண்கள் இருக்காங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா ஃபேஷன் டிசைனா ஓகே, அது கிரியேட்டிவ் ஜாப், கிரியேட்டிவிட்டி இது, ஸோ அந்த மாதிரி போயிடுறாங்க. இப்போ இதுன்னா இன்னமும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நீங்கள் கோர் சப்ஜெக்டாக இப்படியே நம்ம ரிசர்ச்சில் போகலாம் அப்படின்னா அது ஓகே தான். பேச்சுலருக்கு அப்புறம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் அது எப்படி மாறிக்கணும் அப்படிங்கிறது. இதுவும் சஸ்டெயினபிலிட்டி தானே, எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கிறோம் நம்ம இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு பொறுத்து தான். டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிக்க வர்றதே பெண்கள் வந்து ரொம்ப குறைவு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இதனுடைய கெரியர் பார்த்தோம் அப்படின்னாக்க மோர் டு டூ வித் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி சைடில் தான் இருக்கு இல்லையா? அப்போது அங்கே வந்து விமன் பெரும்பாலும் சஸ்டெயினும் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்குதா? பெண்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஆனால் அப்படியும் இண்டஸ்ட்ரியிலலாம் கொஞ்சம் குறைவு தான் நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கோங்களேன், ரா மெட்டீரியல் வேர் ஹவுஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ், கட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் போகும், அதுக்கப்புறம் திருப்பி குவாலிட்டி செக் இருக்கும், பேக்கிங் இருக்கும், அப்புறம் ஃபினிஷிங், அந்த மாதிரி போகும் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அங்கே விமன் எம்பவர்மெண்ட்காகவே வந்து அங்கே வந்து 80% லேடிஸ் தாங்க. நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி பிங்க் கலரில் ஃபுல்லாக அவங்க தைச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த டெய்லரிங் இதில். அந்த கம்பெனியில் வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, வர பெண்கள் அங்கே, இப்போ நான் வந்து நிஃப்ட்லேருந்து போனேன், அது வேறு விஷயம். ஆனால் அங்கே வந்து வந்த பெண்கள் எல்லாமே அவங்க தைக்கிறதுக்கு வராங்களே எல்லாமே 9வது படிச்சிருப்பாங்க, இல்லைனா 10வது படிச்சிருப்பாங்க. ஆனால் கம்பெனியே வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு 10வது முடிச்சு 12வது முடிச்சு பேச்சுலர்ஸும் முடிச்சு அவங்களாம் குவாலிட்டி மேனேஜர்ஸாக கூட ஆயிடுவாங்க. டிஃப்ரென்சஸே கிடையாது சுத்தமாகவே. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுதான் விமன் எம்பவர்மெண்ட்டில் எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த, அது ஒரு வெப்பன் தான் நான் சொல்லுவேன். அது மெயினாக வந்து அங்கே நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நான் அதை பார்த்தேன். நான் அது அந்த இடத்துல நான் பார்த்தேன் அங்கே. பட் அதர்வைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ப்ரொடக்ஷனில் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கே பெண்கள் எல்லாம் இருக்காங்க, அங்கே தேவைப்படும். அவங்க பெண்கள் கண்டிப்பாக வந்து இந்த தைக்கிறாங்க இல்லையா, அங்கே இருக்கிறாங்க நிறையா. ஆனால் மற்ற ஜாப்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போது பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து வராங்க. பட் பெண்கள் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை. R&D போவாங்க,
நீங்கள் சொன்ன டிசைனில் இருப்பாங்க, அந்த மாதிரி குவாலிட்டியில் இருப்பாங்க. ப்ரொடக்ஷனில் அவ்வளோ பெருசாக இருக்க மாட்டாங்க. அந்த டிஃப்ரென்சஸ் உண்டு. ரொம்ப அந்நியமாக இருக்கிற ஒரு படிப்பு, ஒரு கெரியர், ஒரு ஃபீல்டு இது. இதை பற்றி அதிகம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இது எப்படி ஒரு கெரியராக நம்ம எடுத்துக்கலாம், இல்லை இதில் எப்படி ரிசர்ச்சுக்கு ஸ்கோப்லாம் என்ன இருக்குது, அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. நீங்களும் 20 வருடங்களுக்கு மேலே நீங்கள் வந்து டீச்சிங்லேயும் இருந்திருக்கிறீங்க, ரிசர்ச்லேயும் இருந்திருக்கிறீங்க, மேனுஃபேக்சரிங்கில் ப்ரொடக்ஷன்லேயும் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட நிறைய அனுபவங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். இந்த அழைப்பை விடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய ஹானராக நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆல் இண்டியா ரேடியோ மூலமா நான் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரை புதிய பாதை ஜவுளி பொறியியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சியாளர் வி. மோகனப்பிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.